ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல நம்ம செய்ய போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை வந்து வெள்ளை கரு தனியா, மஞ்சள் கரு தனியா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா மஞ்சள் கருவையும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னாக்கா ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக வர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம தனித்தனியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சக்கரு வந்து ஒயிட்ல சேர்க்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் கரு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட்டை வந்து நம்ம நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும், ஒரு முறைச்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். நான் பீட் பண்ணது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இருந்தது. 10 மினிட்ஸ் கிட்ட நான் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி நுரைச்சி வந்துட்டு பாருங்க. இன்னும் நல்லா நம்ம குக் பண்ணணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வச்சிருக்க அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பி பீட் பண்ணணும்.
இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சரில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி, இந்த சர்க்கரையை வந்து நம்ம மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடித்த சர்க்கரையை வந்து நான் இந்த பீட்டரோட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ அது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா, இதில் 1 கப் அளவுக்கு வந்து, அதாவது 15 டேபிள் ஸ்பூன், 1 கப் அளவுக்கு வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப், இந்த 1 கப் அளவுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு. ஸோ 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன், ஸோ ரெண்டும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 அப்புறம் 2, இது 2. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து எல்லாத்தோடவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் ஆகி வரும்போது ஈஸியாக சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்க்குறது. இப்போ இது கூட வந்து 1 பிஞ்ச் சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரை மிக்சரை வந்து இந்த வெட் மிக்சரோட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் ட்ரேல வந்து நான் கொஞ்சம் பட்டர் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும். இந்த கேப்பில் வந்து நம்ம ஓவனை வந்து
ப்ரீ ஹீட் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு பண்ணி வச்சுக்கலாம். 250 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பேட்டர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம், கேக் பேட்டரை. ஸோ பேட்டர் ஊற்றிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏர்லாம் எந்த கேப்பும் போகாத மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கொஞ்சம் அதை ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓவன் நான் ப்ரீ ஹீட்டிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ ப்ரீ ஹீட் வந்து முடிஞ்சதும் 15 மினிட்ஸ்க்கு 250 டிகிரி செல்சியஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ முடிஞ்சுது. இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் 250 டிகிரி செல்சியஸ் வச்சு பேக் பண்ண போறேன். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லாவே வந்திருக்கு, எதுவுமே ஒட்டலை. ஸோ சூப்பராகவே பேக் ஆயிருக்கு, நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க இவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இது போடலான்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், லவ் யூ.